ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி சிபிடி 1 அதாவது என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. எப்பயோ வந்தாச்சு. ஸோ நான் லேட்டாக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வெளியே இருந்தேன். இப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன். சாரி ஃபார் த டிலே. ஆல்மோஸ்ட் எல்லா ஜோனும் வந்தாச்சு. இன்னும் ஒரு சில ஜோன் மட்டும் ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கட் ஆஃப் அண்ட் அடுத்த ஸ்டேஜ் ப்ரிப்ரேஷன் இதை பற்றி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை அண்ட் ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோன் ரிசல்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் செலக்டடாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? The first stage computer-based test was conducted during the period from 7th August to 9th September 2025 by Railway Recruitment Boards for the post of NTPC against SN. Candidates bearing the roll numbers listed herein under have been provisionally shortlisted to appear in the second stage CBT. So உங்களுக்கு second stage CBT இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த candidates update second stage CBT க்கு போவீங்க. Candidates have been shortlisted as per the merit in first stage CBT duly considering the order of preference for various posts. ஸோ ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணோம். நான் நம்ம டெலகிராம் சேனலில் இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட இகால் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கும், ரோல் நம்பர்ஸ். இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க. அந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் நம்பரை என்டர் பண்ணிங்கனாலே ஹைலைட் ஆகும். உங்கள் நம்பர் அதில் இருந்துச்சுன்னா ஹைலைட் ஆகும். அண்ட் தென் ஸ்கோர் கார்டுமே விட்டுட்டாங்க. ஸ்கோர் கார்டு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டெலகிராமில். அதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிங்கனாலும் உங்களோட ஸ்கோர், அதாவது ரா ஸ்கோர், ப்ரோ ரேட்டட், அப்புறம் நீங்கள் செலக்டடா இல்லையா, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காமிச்சிடும். ஓகேவா? Candidates who are shortlisted for the second stage CBT availing the reservation benefits shall continue to be considered only against OBC, PWBD, ex-servicemen for all subsequent stages of recruitment process. Then நம்ம இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ 5 PM சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக ஸ்கோர் கார்டும் விட்டுட்டாங்க. உங்களோட ஸ்கோர் கார்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Candidates can view their individual scores and qualifying status for second stage CBT by logging in through the link provided on the official websites of RRBs. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி பெங்களூர் ஜோனில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ஸோ கட் ஆஃபை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்கோர் கார்டு லிங்க்குமே நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையன்றதுனால எல்லாத்தையுமே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். அண்ட் தென் இந்த கேப்ஷன் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக ஷோ ஆகும். அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனில் நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்ணி அண்ட் நீங்கள் செலெக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபார்மோட லிங்க்கை நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஸோ இப்போ நான் கட் ஆஃப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார் ஆர்ஆர்பி சென்னை. ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி, அதாவது என்டிபிசி யூஜி அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 194 into 15. ஸோ அப்ராக்சிமேட்லி கரெக்டாக 2900 கேண்டிடேட்ஸ் கிட்ட எடுத்துருக்கணும். கரெக்டாக அதே மாதிரி எடுத்திருக்காங்க. 2910 எடுத்துருக்கணும், 2919 எடுத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், 4 கேட்டகரி போஸ்ட் இருக்கு இல்லையா? 4 கேட்டகரியில் 2 கேட்டகரி 80+ கட் ஆஃப் போயிருக்கு. ஒரு கேட்டகரி மட்டும் 76+, இன்னொரு கேட்டகரி 81.8. யூஆரை பற்றி பேசுகிறேன். ஸோ ஓபிசியும் கிட்டத்தட்ட 81.8, 81.8ங்கிறது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட ஈக்குவலாக போயிருக்கு. அண்ட் தென் 80.18 யூஆர்லையும் 78.8 ஓபிசிலையும் போயிருக்கு வித் திஸ். அண்ட் தென் பிடபிள்யூபிடி இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர் ஜோனில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 60 தான். ஸோ into 15 நான் போட்டால் 900 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் 900ஆகவே இருந்தாலும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 71.2, 71.3, 70.8. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேபி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெங்களூர் ஜோனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆனதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு கிளியராக தெரியுது. ஃப்ரம் சிபிடி 1லேருந்து அண்ட் எல்லா எக்ஸாம்ஸும் இத்தனை வருஷமாக நான் வீடியோஸ் கொடுத்த அனுபவத்திலே சொல்கிறேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 60க்கு 60 அடிச்சுட்டு ஸ்கோர் கார்டு ஷேர் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஓகேவா? பட்
ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு வரும்போது நான் என்டிபிசியை மட்டுமே பேசுறேன். ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு வரும்போது அதுல சயின்ஸோட வெயிட்டேஜ் கம்மியா இருக்கு. ஏன்னா ரைட் நோ என்கிட்ட சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கு, ரொம்ப டீடைல்டா 11th 12th வரைக்குமே நிறைய கண்டென்ட் எடுத்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் இருக்கு. பட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்கும்போது இதுல தான் மார்க்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. இதை தாண்டி ஜென்ரல் அவேர்னஸ்ல வெறும் 10 மார்க்குக்கு மேல தான் வாங்குறாங்க அவுட் ஆஃப் 40, இல்ல 15 மார்க்குக்கு மேல வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம், எல்லாருமே சொல்லல. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இதை பத்தி நிறைய தடவை நான் யூடியூப்ல பேசியிருக்கேன், ஜென்ரல் அவேர்னஸை பத்தி நிறையவே பேசியிருக்கேன். ஸ்கூல் புக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி அப்படின்னு. ஸோ இதனாலேயே நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வர்றது இல்லை. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ரைட் நவ் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியல, அவ்வளோதான். பட் வரவே வராதுன்னு இல்லை, சீக்கிரமாக வரும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கான அதர் சப்ஜெக்ட்ஸும் வரும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். செலெக்ஷன் வாங்காம சில மார்க்ஸ்ல மிஸ் ஆனவங்க தயவு செஞ்சு சொல்றேன், ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஸ்கூல் புக்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. 11th and 12th புக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, டைரக்டா எடுக்கிறாங்க. கொஸ்டின்ஸோடவே என்னால ஷோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை அந்த லெவலுக்கு வைங்க. தியரி சப்ஜெக்ட் சொல்றேன், லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி ஆகட்டும், ஒரு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.